இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வின்டேஜ் பஸ்ஸு வந்து இப்போ புதுசாக வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி நிறைய பிளேஸை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்புனோம். வின்டேஜ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு என்னடா வந்து சாப்பிட்றத காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, நாங்கள் போனது வந்து வீக் டேஸில் போயிட்டோம். அதோட டீட்டெயில் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து 1:00 ஆயிடுச்சு. அங்கே வந்து பஸ்ஸு வந்து டைம் வந்து மார்னிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி மணி 1 ஆயிடுச்சு, லஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இங்கே மண்ணடியில் வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இதை வந்து மண்ணடியில் வந்து மந்தி வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து எப்படின்னா, ஒரு அரபிக் கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பு. கீழே அப்படியே உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம எல்லாருமே வந்து உட்காந்து ஒரே பிளேட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மந்தி சரின்னு சொல்லிட்டு அதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். மந்தி கிரில் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஃபைனலாக வந்து ஒரு லெமன் டீ கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு சரி வின்டேஜ் பஸ்ஸுக்கு போகலாம். நாங்கள் வந்து வின்டேஜ் பஸ்ஸு சொல்லிட்டாங்க ஈவினிங் 4:00 தான் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் வந்து போகிறதா இருந்தால் நான் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து வீக் டேஸில் வந்து ஈவினிங் 4 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பஸ்ஸு வந்துருச்சு. போதுண்டான்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸு வந்தோடனே கடகடன்னு ஏறிட்டோம். நான் பஸ்ஸோட ஃப்ரெண்டு வந்து ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பஸ்ஸோட ஃப்ரெண்டை வந்து ஷூட் பண்ணலாம் ஃபுல் வியூவை அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடியலை. இங்கே வந்து இதுதான் பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன பிளேஸ்க்கெலாம் இங்கே வந்து போகுது இந்த பஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. சாந்தோம் சர்ச்சு, கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் வந்து லைட் ஹவுஸு, வள்ளுவர் கோட்டம், அப்புறம் வந்து எக்மோர் மியூசியம், இந்த மாதிரி அப்புறம் செம்பொலி பூங்கா, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 16 பிளேஸ் என்னமோ அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இடம்லாம் வந்து இந்த பஸ் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து எப்படின்னா வீக் எண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் மார்னிங் வந்து 10:00 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து டிக்கெட்டு. இதுக்கு வந்து ஒரு பேசனுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த டிக்கெட்டில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து 4 நம்பர் எடுத்துக்குவாங்க, எழுதி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த டிக்கெட்டில் வந்து அவங்கள வந்து லைட்டாக வந்து டிக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம ஒரு டைம் இறங்கிட்டு அடுத்தால இதே மாதிரி ஒரு 5 பஸ் விட்டுருக்காங்க. ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு பஸ் வரும். நம்ம அடுத்த பஸ்ஸில் இதே டிக்கெட்டை வச்சு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இது வந்து எக்மோர் வந்து மியூசியம். நாங்கள் வந்து எக்மோர் மியூசியம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் போகலான்ட்டு, பார்த்ததே இல்லைன்னு. ஆனால் அங்கே ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து வள்ளுவர் கோட்டம் வந்துட்டோம். வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பஸ்ஸில் இறங்கிட்டு அப்படியே வள்ளுவர் கோட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நீங்களும் வந்து பிளான் பண்ணிங்கன்னா வீக்கு எண்டில் போங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமே கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு 4 மணி கிளம்புனீங்கன்னா எல்லாமே க்ளோசிங் டைம் ஆயிரும். இந்த வள்ளுவர் கோட்டை என்ட்ரன்ஸ் இது தான். இங்கே வந்து அது எப்படி திருக்குறள் அது மாதிரி எல்லாமே சம்மந்தப்பட்ட ஒரு கடை இருக்குது. அது குறள் அங்காடின்னு சொல்லி அந்த கடைக்கு பேரை வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு கேண்டீன் இருந்தது. அது அன்னம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நேம் வச்சுருந்தாங்க. அன்னம்னா உணவு தானே சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் வள்ளுவர் கோட்டத்தோட மாடி. கீழே வந்து நான் காட்டினது அங்கே வந்து அப்படியே வந்து கார்டன், அப்புறம் ஃபவுண்டன் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ மாடிக்கு வந்திருக்கோம். இங்கே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து அவ்வளோ பெரிய தேராக இருந்தது. கீழேருந்து மேலே மாடி வரைக்கும் அந்த தேர் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு இருந்தது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இதை வந்து திருவள்ளுவரோட அந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரோட உருவத்தை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய இடம், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சென்னையில் வந்து எப்போ பார்த்தாலும் கச்சான்னு இருக்குமா சவுண்டு, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடம் வந்து ரொம்ப காமாக அமைதியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை வந்து புதுசு பண்ணியிருக்காங்க. அதனால் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. இதுதான் பாருங்கள் தேர் ஃபுல்லாமே கல்லில் தான் இது இருக்குது. இந்த தேர் ஃபுல்லாமே அதோட வீல் எல்லாம் அவ்வளோ பெருசில் இருந்தது. நான் வீலை கூட ஷூட் பண்ணியிருப்பேன், பாருங்கள் வீடியோவில் காட்டுவேன். அப்படியே வந்து ஸ்டெப் ஏறி போனீங்கன்னா உள்ளே வந்து அது பெரிய திருவள்ளுவருடைய
அந்த இது இருந்தது, சிலை இருந்தது. நான் அது உள்ளலாம் போய்க்கல, சும்மா அப்படியே வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணி மட்டும் காமிச்சேன். ஃபுல்லாமே இது கல்லில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்படியே மாடியிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து கீழ்ப்பக்கம் உள்ள வியூஸு. அது பெரிய கார்டன் மாதிரி இருந்தது. நல்லா வந்து க்ரீனிஷாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. வள்ளுவர் கோட்டை எத்தனை பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா உள்ளே ஃபுல்லாக கம்பி வச்சுருக்காங்க போல். மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கிளாத்தில் வந்து அந்த தேரை சுற்றி இந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த கிளாத்தே அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அந்த அதை அப்படியே சும்மா தொட்டு பார்த்துட்டு ஆட்டிகிட்டு இருந்தோம். அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அது. இது வந்து பார்க்கவே ஒரு அழகாக இருந்தது. அப்படியே அந்த தேரை சுற்றி தொங்க விட்டுருந்தாங்க. இது பார்க்கிங்கு. அங்கே வந்து பார்க்கிங் இருக்குது, ஆனால் வந்து பார்க்கிங் என்னன்னு தெரியலை, நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே வந்து காரை எதுவுமே பார்க் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் பார்க்கிங்கு ஸ்பேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எதனால் வந்து பார்க்கிங் வந்து விட மாட்டேக்காங்கன்னு தெரியல. இதுதான் வந்து அப்படியே கீழே உள்ள வியூஸு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இங்கே போனோடனே என்ட்ரன்ஸில் நம்மளோடைய நேமு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பரு, எத்தனை மெம்பர்ஸ் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நோட் வச்சுருக்காங்க. அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம். வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். இங்கே ஃபுல்லாக போனீங்கன்னா திருவள்ளுவர் எழுதிய 1330 திருக்குறளும் வந்து இது இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கா, கோல்டன் கலர் ஃப்ரேமு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த குறள் தான் இருந்தது. அவர் எழுதின 1330 குறளும் வந்து அப்படியே 2 சைடும் ஃப்ரேமில் அதை வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ஒரு அழகாக இருந்தது. அதோட திருக்குறள், அதோட மீனிங்கு, பொருள் எல்லாமே அதில் வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ஒரு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே ஃபுல் வியூ ஃபுல்லாமே அந்த திருக்குறள் தான் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த பெயிண்டிங் ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கல, பொருள் எதுவும் போடலை. ஆனால் அந்த திருக்குறள் போட்டு அந்த திருக்குறள் சம்மந்தப்பட்ட அந்த பெயிண்டிங் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்குமே பார்க்க ஒரு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த திருக்குறளுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பெயிண்டிங் வந்து அதில் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இதை பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து 2 சைடும் பார்க்கணும். அப்படியே ஏன்னா வந்து திருப்பி வந்து நம்ம இந்த பக்கம் வர முடியாது. அப்படியே நம்ம சுற்றிட்டு திருப்பி வெளியே போயிடுற மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஒரு அமைதியான பிளேஸாக இருந்தது. இந்த பெயிண்டிங் ஒன்றுமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டே வாங்க. திருக்குறள் வந்து அப்படியே வந்து எல்லா திருக்குறளும் இருந்தது. நான் வந்து கடைசி திருக்குறள் வரைக்கும் ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா 570வது திருக்குறள் வந்து வந்துருச்சு. இதுதான் அந்த தேர். வீலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசில் இருக்குன்னு. ஃபுல்லாமே கல் தான் அது. இதுதான் அப்படியே ஃபுல் வியூ பாருங்கள். இங்கே இருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாமே திருக்குறள் தான் இருந்தது. கோட்டம் போகிறதா இருந்தால் பெயிண்டிங்லாம் போங்க. அவ்வளோ அழகாக. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைட் ஷோலாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். என்னையால் வந்து நான் போக முடியலை. நான் 5 மணிக்கு போனதுனால அதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் போகிறதா இருந்தால் 7 o'clock போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு எல்லா பிளேஸை வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியும். இது வந்து வீக் டேஸில் போனீங்கன்னா மார்னிங் வந்து 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு முடியாது, எல்லா பிளேஸையும் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இது என்னென்னா நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும்.
அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக உள்ள விஷயமா இருந்தது. ஏன்னா பஸ்ஸு எந்த டைம் வருதுன்னு தெரியல. நம்ம சென்னையில் டிராஃபிக் வேறு இருக்குமா, அதனால் இந்த டிராஃபிக்கில் நின்று பஸ்ஸு வர்றதுக்கு நம்ம ஒரு டைம் கால்குலேட் பண்ணி அங்கே பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னோம்னா அது எப்போ வருதுன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியலை. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதான் பாருங்கள் கடைசி திருக்குறள். அதை உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தால் 1330வது திருக்குறள் இது தான். அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பஸ்ஸு டிக்கெட்டு கொடுக்குறாங்களா, அதிலே வந்து என்னென்ன பிளேஸ்லாம் போகும்னு சொல்லி அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் நீங்கள் ஒரு இடத்துல இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் அதே மாதிரி பஸ்ஸில் விண்டேஜ் பஸ்ஸில் இன்னொரு பஸ் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் அந்த டிக்கெட்டை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து ஒவ்வொரு பிளேஸ் வரும்போதும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பஸ்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. அது என்னென்னா என்ன இடம், அதோட இடத்தோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து ஆடியோ வந்து சொல்லிட்டு ப்ளே ஆகும். இதான் வந்து சாந்தோம் சர்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு நாங்கள் இறங்கலை, அப்படியே வந்து பஸ்ஸுக்குள்ளே இருந்தே பார்த்தது தான். நீங்கள் அந்த இடத்துல இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு நீங்கள் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு திருப்பி வந்து நீங்கள் அடுத்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கலாம். சும்மா நான் பஸ்ஸில் இருந்தேன், அப்படியே அதை மட்டும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பஸ்ஸில் உட்காந்து போகும்போது இன்னொன்று என்னென்னா, ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பஸ்ஸு புதுசாக வந்திருக்கா, எல்லாருமே வந்து பிளாட்ஃபார்மில் நடந்து போகும்போதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று அந்த பஸ்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நம்மளே பார்க்குற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. நாங்கள் வந்து இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து வள்ளுவர் கோட்டம் பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி இப்போ வந்து நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா மெரினா பீச்சுக்கு போய் நான் பெருசாக எதுவும் ஷூட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் போனது வந்து ரீபப்ளிக்கு டே வந்து அடுத்த நாள் போயிருந்ததுனால அங்கே வந்து நிறைய ஷெட்டு போட்டிருந்தாங்க. அதனால் நிறைய இடத்த வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பீச்சுக்குள்ளே போகிறதுக்கே வந்து நாங்கள் ஒரு சுற்றிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப லேட் ஆகிட்டு 7 o'clock ஆகிட்டு, அதனால் பெருசாக எதுவும் ஷூட் பண்ண முடியலை, இருட்டாயிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்டேஜ் பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா வீக்கெண்டுலேருந்து பிளான் பண்ணுங்கள். ஆனால் வீக்கெண்டில் வந்து பஸ்ஸில் வந்து எப்படி ரஷ்ஷாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் கண்டக்டர்கிட்ட வந்து டீட்டெயில் கேட்டப்போ வந்து வீக்கெண்ட் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப்